ஆயுத எழுத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கும் நேயர்களே. நேற்றைய தினம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்திருந்தார். இன்று அதற்கான சில பதில்களை திரு அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த பதிலை தாண்டி அவர் பின்னாடி நிர்வாகிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள். பேச பேச கைத்தட்டுவதெல்லாம் இந்த காட்சிகளாக நம்ம பார்க்க முடிந்தது. அதில் பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டவங்களெல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு 4 மாவட்ட செயலாளர், 2 மாவட்ட தலைவர், பாமக பொருளாளரையே மருத்துவர் ராமதாஸ் நீக்கியிருக்கிறார். இந்த சூழலில் அப்படி நீக்க முடியாது, இவங்களாம் பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் மன உளைச்சலில் இருந்தேன், நேற்று தான் சுதந்திரம் அடைந்தேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்கிறார். இதில் கட்சி அலுவலக முகவரி அப்படின்றது அந்த படிவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் தனிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைத்ததற்கெல்லாம் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். பாமகவில் திரு அன்புமணி அவர்களுடைய பதில், அதாவது ஐயா வழியில் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட செய்திகளே மறைமுகமாக அவரை குறிப்பிடுகின்றனவா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. அன்புமணி ராமதாஸ் மோதல் அடுத்து என்ன விவாதிக்கிறோம் விருந்தினர்களோடு. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். நிர்வாகிகள் இன்று அன்புமணியோடு நிற்கிறார்கள். காட்சிகளில் பார்க்குறோம். அவர் பின்னாடி அவருடைய முன்னிலையில தான் உறுப்பினர் சேர்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுது. தனித்து விடப்பட்டிருக்கிறாரா நிறுவனர் ராமதாஸ்? அதாவது மனுநீதி சோழன் தன் மகளையே தேர்கால் விட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மகன் தமிழ்நாட்டு மண். அப்போ அதே மாதிரிதான் தன் மகனாக இருந்தாலும் தவறு என்றால் தவறுதான் என்று பேசக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதைத்தான் நிரூபிச்சிருக்காரு. இப்போ திரு அன்புமணி அவர்கள் குறிப்பிட்ட இந்த இன்றைய கூட்டத்தில் நிகழ்ச்சி பார்த்தோம்னா என்ன ஒரு வியப்புனா, தனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டிருக்கிறார், விடுதலை கிடைத்து விட்டிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான தவறு. அப்பாவை மகன் வெல்ல வேண்டும் என்று கருதுகிறார். அப்பா வீழ்த்திட்டோம், அப்பாவுக்கு ஆமாக்குவாக்கிட்டோம், அப்பாவுக்கு யாருமே இல்லை என்று பெருமை கொள்கிறார். வந்தகர் மக்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க, இது அன்புமணிக்கு தான் பிரச்சனை. இப்ப நீங்க எந்த அளவுக்கு அவர் தன்னை சுதந்திரம் சொல்லி கடந்து போவது தெரியுது. காலையில தூங்கிட்டு இருக்கிறோம், யாருமே எழுப்பிற்கு ஆள் இல்லை. மாலையில காமமா வீட்டுக்கு வர்றோம், ஏன் எனக்கு ஆள் இல்லை. அப்போ ஏதாவது தவறு செய்யறோம், கழிந்து பேச ஆள் இல்லை. இது சுதந்திரம் ஆகிட்டு. அப்போ இந்த சுதந்திரத்தை விரும்புகிறார். இப்போ தான் உருவாக்கிய இயக்கத்தில் தவறு செய்கிறார் என்று சொன்னால் தட்டி கேட்பது அன்புமணியை யாராலும் முடியல, யாராலும் முடியாது. அவரை தவிர, மருத்துவர் ஐயாவை தவிர யாராலும் முடியாது. அப்போ அன்புமணிக்கு இப்ப யாருமே தன்னை கேள்வி ஏற்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் கூட அவர் முழுமையாக எப்படி செய்யணும் தெரியும், அதனால போறது கூட இல்லை. அப்ப இது எல்லாமே கடிந்து கேட்டார் ஒவ்வொன்றுமே. அப்ப தன்னை கேட்பதற்கு யாரும் இருக்கக்கூடாது, இதுதான் சுதந்திரம் விடுதலை என்று இன்னைக்கு வீரப்ப பேசுறார். ஆனால் வாக்களிக்கிற மக்கள் அப்படி அல்ல, ஒவ்வொன்றும் தெரியுங்க. 45 அதை நம்மளோட கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு தெரியும்ல. ஏன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை விட்டு தலைவர் அன்புமணியோடு போறாங்க? இல்ல யதார்த்தம் என்னங்க, ஒண்ணு இல்ல, திமுக ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசி காலம் வரையிலும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் வைத்திருந்த சாக்கல. ஆனா இங்க மருத்துவரையா எல்லா வாய்ப்பும் கொடுத்தார். தான் எந்த பொறுப்புக்கும் போகாம எல்லா வாய்ப்பும் கொடுத்தார். இது யாரும் செய்யாம இருக்கு. இது நிச்சயமாக எனக்கு தெரிந்து தொண்டர்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கும் தெரியும், வாக்களிக்கிற வாக்காளருக்கும் தெரியும். மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்கேதான் தனி நபரால் ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு காடு வீடாக சென்று அவரிடம் சந்தித்து உருவாக்கி தெரியும். அப்ப இது மிக சுலபமாக தான் அனுபவித்து விட்டு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ காலையில பேசி செய்து ஒவ்வொன்றையும் பாருங்க, மறுத்து பேசுறாரு. ஏன்னா மருத்துவர் ஐயா சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்ல முடியாது. நீங்க நேற்று கூட ஐயா பலகெடுப்பு சொன்ன மாதிரிதான், தந்தை இடம் மகன் தோற்பதிலே தவறே கிடையாது. தந்தையிடம் சரணடைந்து விட்டால் அந்த தந்தையே தனக்கு எல்லாருடையும் பாதுகாத்து கொடுப்பார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படித்தான் முக ஸ்டாலின் இருந்தார், பொறுமையா அமைதியா இருந்தார். ஆனால் அன்புமணிக்கு அவசரம், மிக மிக அவசரம். 90 ஆண்டுகளை தாண்டி கருணாநிதி வாழ்ந்தார். ஸ்டாலின் அவர்கள் மிக பெருமையா இருக்கார் இல்லைங்களா, கூட பார்த்தோமே. ஆனா 87 வயது விரும்பிய ஒரு மாபெரும் தலைவர் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கருணாநிதி அவர்கள் கூட திமுக அண்ணா உருவாக்கிய இயக்கம், எம்ஜிஆர் வளர்ந்த இயக்கம். ஆனா இது அப்படி அல்ல, மருத்துவர் ராமதாஸ் ஐயாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்கு கிடைத்த வாய்ப்பை இவர் தவறாக பயன்படுத்துகிறார். நீ பாருங்க, அலுவலக முகவரிய யாருக்கும் தெரியாம மாத்துறாரு. உறுப்பினர்கள் திடீர் வருமா 3 நாள்ல. அப்போ ஏற்கனவே திட்டமிட்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை ஒதுக்க வேண்டும், அவர் இல்லாமல் இயங்க வேண்டும்
என்கிற நிலைப்பாட்டிலே எடுத்த முடிவுதான் இது. மிகப்பெரிய தவறை அன்புமணி மேலும் மேலும் செய்கிறார். நிச்சயமாக பாமக பிறவி நோக்கி அன்புமணியா செல்கிறது. ஐயா மருத்துவராக அல்ல. கேட்போம் திரு சோமு அவர்கள்ட்ட. திரு சோமு, அன்புமணி அவசரப்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். யாரு தலைவராக போறாங்க அப்படின்றப்போ அன்புமணிக்கு போட்டி அங்க இல்லை. ஆனா இங்க ஆலோசனை சொல்றதே அவர் தப்புன்னு நினைக்கிறாரு. இல்லை, இந்த விஷயத்தில் பொறுத்த அளவில் அவசரப்படுவது, ஆத்திரப்படுவது இதெல்லாம் பார்க்கும் போனால் இவர் ராமதாஸ் தான் சொல்ல முடியுது. நம்ம பார்க்கும் வகையில் அன்புமணியை சொல்ல முடியல. போன டிசம்பர் மாதம் அதில் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கட்சிக்குள்ளார பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் சொல்லி ஒரு அதிர்வலையை, அவங்க கட்சி மட்டத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினது வந்து ராமதாஸ். அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணியை பற்றின எதிர்மறையான கருத்துக்கள். இப்போ நேற்று முதற்கொண்டு இவர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு நிறைய புகார்களை சொன்னது வந்து ராமதாஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அன்புமணி பேசும்போது பார்த்தா அந்த மாதிரியான ஒரு புகார்களை வந்து பதிலுக்கு ராமதாஸ் மேலே அவர் சொல்லலை. அவர் தன்னுடைய நிதானத்தை கடைபிடிக்கிறார். இவர் வந்து அந்த சில விஷயங்களுக்கு மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, தனிப்பட்ட மனிதருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கிடையாது, பொதுக்குழு தான் முடிவு, பொதுக்குழுவால் நீங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிக்னல், என்னை வந்து நீங்கள் நீக்க முடியாது அப்படின்னு. அடுத்து வந்து 2024 டிசம்பரில் அந்த பிரச்சனை வந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இவங்களுடைய கட்சி திட்டப்படி சட்டத்திட்டப்படியும் தேர்தல் ஆணையத்தின்படியும் அந்த தலைவர் அப்படின்னா ஒரு அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு. அதை வந்து இன்றைக்கி இவரும் சொல்லியிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது திலகபாமாவை அவர் நீக்கினதை கொஞ்ச நேரத்தில் இவர் வந்து இல்லை அவங்க தொடர்றாரு. இதன் மூலமாக ஒரு நாகரிக எல்லைக்குள்ள இருந்துகிட்டு தான் இவர் பதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லை, அதுதான் அவர் இன்னும் டெம்ப்ட் பண்றாரு. அவர் நீக்கிறாரு, இவர் உடனே அப்படி இல்லை அப்படின்றாரு. உடனே ரியாக்ட் பண்றாரு. அது வந்து மோதல் இன்னைக்கு ஒரே நாளே இன்னும் அதிகப்படுத்துதே. பிளவை நோக்கி இட்டு செல்கிறாரா அன்புமணின்னு கேட்கிறார். இப்போ பிளவை நோக்கி இட்டு செல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராமதாஸ் தான், அவருடைய நடவடிக்கை தான் அப்படி தோணுது நமக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஏற்கனவே திலகபாமாவுக்கு எதிராக அவர் பேசியிருந்தார் ராமதாஸ் ஒன்று. அதே போல் இன்றைக்கி இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு இது நம்ம சொல்ல பார்ப்போமே, இப்போ முகுந்தனை வந்து இவர் முன்னிறுத்துறாரு ராமதாஸ், இவர் வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த சூழலில் முகுந்தனே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு. ஆக தன் கைக்குள்ளே இருக்கக்கூடிய முகுந்தனை ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்க கூட ராமதாஸால் முடியலை அப்படிங்கிறது தான் அதில் எந்த உண்மையை தெரியுது. இது அவரே என்ன சொல்கிறாருன்னா, இவர் எங்களுக்கு குலதெய்வம், ஆனால் ஒரு வழிகாட்டி ஒரு தலைவர்னா ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் இப்போ திடீர்னு வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இப்போ இவங்க கட்சி பொருளாளரை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து தான் வந்து இந்த தரப்பை வந்து ஒரு ஆத்திரமூட்டும் ஒரு செயலாக இருந்தது. தெரிஞ்சுதான் வந்து டாக்டர் ராமதாஸ் அதை பண்றாரு அப்படின்றீங்க? ஆமா, தெரிஞ்சதான் அவர் பண்றாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து இப்படி நடந்தாலும் இப்படி நடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாமலாம் பண்ணல. அதை இல்ல அப்படின்னா அவர் தெரிஞ்சிருக்கல யார் நம்ம கூட நிப்பாங்க, யார் அன்புமணி கூட நிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்பயே இந்த முடிவு எடுக்கிற இன்னைக்கு காட்சிகளை பார்க்குறோம், அன்புமணியோடு பெரும்பாலானவங்க இருக்காங்கன்றத. இது பெரியவர் மருத்துவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அன்னைக்கே தெரிஞ்சிருக்குமே. 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள், 216 பேர்ல அங்கே 10 பேர் தான் வந்திருக்கிறாங்கிறப்பே தெரிஞ்சு போச்சு. அப்போ கட்சியில் வந்து பிளவு அப்படிங்கிறதோட விரிசல் கூட இல்லை, மிக 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 குறைந்த எண்ணிக்கையில் தான் இவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து சமாதானமாக போகணும், இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிடும் போனோம் வந்தோங்கிற மாதிரி இருக்காரு. இது எல்லாமே ராமதாஸுக்கு தெரியாமல் இல்லை, அவர் தெரிந்தே தான் அவர் பண்ணுறாரு. வந்து ஏதோ ஒரு ஈகோ யுக்தம் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு முதிய மனநிலையில் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து பலருக்கு வரும். தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிடிவாதமான எண்ணம் வந்து வரும் எல்லாரும் சொல்லுது. அதில் அவர் மணிகண்டன் சொல்கிற ஒரு தார்மீகம், அந்த கட்சியை உருவாக்கி வன்னியர் சங்கத்திலிருந்து கட்சியை உருவாக்கி அதை வந்து வளர்த்தெடுத்து எம்பி எம்எல்ஏக்களை உருவாக்குன வரைக்கும் அவர் அப்படின்றப்ப அந்த கோபம் வராதான்னு கேட்குறேன். இப்போ வந்து கட்சியை உருவாக்குனது அப்படின்னு பார்க்க போனால் ஒரு முன்னிலை வகித்தது ராமதாஸ் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் தீரனாக இருக்கட்டும், ஏன் இப்போ வந்து அன்புமணி பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு வளர்க்குற பாலுவாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ பேருடைய முயற்சியில் தான். எந்த ஒரு இயக்கமே தனியாக வந்து ஜி பூம்பா மந்திரம் அப்படின்னு வந்துடாது. முன்முயற்சி ஒருத்தவங்க எடுப்பாங்க, அவங்க பின்னாடி துணைக்கு பல பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்த பல பேருடைய முயற்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும். அதில் இவருடைய ராமதாஸுடைய பங்கை குறைச்சி மதிப்பிட முடியாதே தவிர இவர் ஒருத்தர் இது நான் சொன்ன அப்படிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாதத்துக்காக ராமதாஸ் தான் வந்து ஒன்மேன் ஆர்மியார் வந்து பாமக உருவாக்கினார் அப்படின்னு ஒரு வாதத்துக்காக வைத்து கொண்டால் கூட
அந்த எதேச்சகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லை. நான் ஒரு ஊடகவியாளனா ஒரு பத்திரிகையாளனா அப்படி தான் பார்க்குறேன். எந்த ஒரு கட்சியாக அது இருக்கட்டும், பாமகன்னு இல்லை, எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் நிர்வாக குழுவில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவை அதை தாண்டி பொது வெளியில் ஆனவன் நான் நினைச்சது தான் கடலில் தூக்கி போட்டுருவேன். என்னுடைய கட்சியில பாண்டிச்சேரி இது என்னுடைய கட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை இந்த ஜனநாயக அமைப்புல எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது ராமதாஸ் தான் முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு பாதையில சொல்லுவதாக என்னுடைய கருத்து. கேப்போம் திரு செந்தில்வேல், இது எதை நோக்கி செல்லும்? இது இப்பவே பிளவுபட்டுருச்சு அப்படின்றாங்க, இன்னும் சிலர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில இது எதை நோக்கி செல்லும்? நிச்சயமாக பிளவு 2 பாமக அப்படிலாம் போகாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். விரைவில் ஓரணியில் திரள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. முதல்ல இது வருத்தமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஐடியாலஜிக்கலாக நிறைய முரண்கள் இருக்கிறது. அவருடைய சித்தாந்தங்களின் மீது, சமீப கால செயல்பாடுகளின் மீது எனக்கு விமர்சனம் இருந்தாலும் ஒரு இயக்கத்திற்குள் நடக்கக்கூடிய இது போன்ற சண்டை அப்படிங்கிறது நமக்கு வேதனையை தெரிகிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அவர் ஒருத்தர். அவர் நேற்று கண்கள் கலங்கி கண்ணீரோட கொடுக்குற பேட்டிங்கிறது உள்ளபடி எனக்குலாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தான் தந்துச்சு. அதில் அவர் குறிப்பாக சொல்கிறது, பெற்ற தாயின் மீதே பாட்டில் தூக்கி எறிய வந்தார் அன்புமணி, நான் பெரிய தவறே அவர் அமைச்சராக்கியது தான். இது போன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு முன்பாக பேசிய அருமைத்தோட டிவி சோமுவாக இருக்கட்டும், அவர் பொங்கலூர் மணிகண்டனாக இருக்கட்டும், 2 பேர் பேசிய கருத்துக்கள்லையுமே நான் பல இடங்களில் உடன்படுறேன். 2 பேருமே சொன்ன கருத்துக்கள் அவங்க பார்வையில் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கும் சில சந்தேகங்களாகவே நான் செலவு வைக்கிறேன். நிச்சயமாக இத்தனை வயதுக்கு பிறகு மருத்துவர் ஐயா ராமதாஸ் இவ்வளவு பெரிய பழியை தூக்கி தான் பெற்ற பையன் மீது போடணுங்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை. பெற்ற தாயின் மீது பாட்டில் தூக்கி எறிய வந்தாரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய பழி அவர் போடுவாரா? அந்த மாதிரியான ஒரு மனிதராக ராமதாஸ் ஐயாவை நான் நினைக்கல. அப்போ ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குது. அப்போ இவ்வளவு தூரம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத இடத்துல அன்புமணி ராமதாஸ் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சரி சார், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பிரதான பிரச்சனைக்கு வருவோம் சார். இந்த சண்டைலாம் எங்கே சார் ஆரம்பிச்சு? இந்த சண்டைக்கு என்னதான் காரணம்? அது யாருக்காவது கரெக்டாக தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு எக்ஸாக்டாக என்ன ரீசன்? முகுந்தன் நான் நினைக்கிறீங்களா? இல்ல, முகுந்தன் ஒரு இஷ்யூவே இல்ல. முகுந்தனுக்காக இவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கும். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி விவகாரத்துல அது வெளியில வந்து இல்ல, முகுந்தன் விவகாரம் ஒரு அது பிரேக் ஆனதுக்கு அது ஒரு ரீசன், அது அல்ல ரீசன். நான் என்னுடைய பார்வையில் நான் இதை ஏற்கனவே தந்திலையும் சொல்லியிருக்கிறேன், வேற சில தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைக்கான காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அகைன் சொல்றேன், இதுல பாஜகவின் பங்களிப்பு இருக்குதா இல்லையா? இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? இன்னைக்கு தெலுங்கானால இந்த பிரச்சனை வருது. கவிதா சொல்லிக்கிறாங்க, எங்க பிஆர்எஸ் பாஜகவோட இணைக்கிற அளவுக்கு சதி வேலை நடந்துட்டு நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இதை பாருங்க, பாஜகவோடு கூட்டணிங்கிற இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் நகர்கிறார். அதை விட்டுருங்க. எல்லா கட்சிக்கும் அடிப்படையிலான சில கொள்கைகள் உண்டு. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய தொடக்க காலகட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த ஒரு கட்சி. சமூக நீதி, இடஒதுக்கீடு, வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை முதல்ல வலியுறுத்தியவர் அவர். அதை நிதிநிலை அறிக்கையெல்லாம் கொடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அந்த பாமக நீங்க வேளாண் சட்ட திருத்த மசோதாவின் பொழுது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். யார்? மருத்துவரையா ஒரு அறிக்கை கொடுத்தார். ஆனால் மிக காத்திரமாக அதை எதிர்த்து செயல்பட்டிருக்க வேண்டிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை செய்தாரா அப்படின்னா $1 மில்லியன் கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடக்க கால மேடைகள் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் யார் தெரியுமா சார்? இஸ்லாமியர்கள், மிக குறிப்பாக பழனி பாபா போன்றவர்கள். இஸ்லாமிய நீங்க இன்னும் சொல்ல போனா அதனுடைய முதல் பொருளாளர் யாரு? ஒரு இஸ்லாமியர். இப்படி இருந்த ஒரு இயக்கம் ஆனா அன்புமணி ராமதாஸுடைய தலைமையேற்ற பிறகு சிஏஏவை ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். வகுப்பு சட்ட மசோதாவிற்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்று மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு வெளியில வர்றாங்க. அப்போ முற்று முழுவதுமாக அதனுடைய திசை வழி போக்கிலிருந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்ற பிறகு மாறி போகிறதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ளுக்குள் எழுந்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். அதை ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதனாலதான் நீங்க பாருங்க, ஜி.கே. மணி அவர்கள் யாரோட இணக்கமா இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களோட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறார். ஜி.கே. மணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் வகுப்பு சட்ட மசோதாவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்காமல் வெளியில வர்றாரு. இப்ப இந்த குழப்பங்கள் அங்க உள்ள வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்க பாஜகவோட போறத மருத்துவர் ராமதாஸ் விரும்பல. இல்ல, பாஜகவோட போறத பிளண்டா பாஜக வேண்டாம்னு மருத்துவரையா நினைப்பார் நான் நினைக்கல. ஏன்னா பாஜகவோட பாமகவும் கூட்டணி வைத்த காலங்கள் உண்டு, அது வேற. ஆனா பாஜகவோட கூட்டணியா, அதிமுகவோட கூட்டணியா, திமுகவோட கூட்டணியாங்கிறத ராமதாஸ் அவர்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து எப்படி அணுகுவார்னா, அதனால பாமகவுக்கு என்ன லாபம்னு அணுகுவார். நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க, இப்ப பாஜகவோட கூட்டணி வைத்தால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன லாபம் சமீப காலமா கிடைச்சிருக்குது? இது அங்க பிரச்சனையா ரைஸ் ஆயிருக்கும். சரி, மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கான நிறைய டேமேஜ் ஆயிருக்கு.
நீங்க சிஏஏவை ஆதரிச்சிட்டீங்க, வகுப்பு சட்ட மசோதா ஆதரிச்சிருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு விரோதியா போய் நின்றுட்டீங்க, வேளாண் சட்ட திருத்த மசோதால நீங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் நின்றுக்கணும். அஃப்கோர்ஸ் ஆதரிச்சாங்கன்னு நான் சொல்லல, கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் நின்றுக்கணும், நிக்காம போயிட்டீங்க. அப்போ முற்று முழுவதுமாக பாதை மாறி போகிறதோ பாமக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்க வெடிச்சிருக்கும். இதெல்லாம் பாஜகவுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணுமா? இதனால நமக்கு என்ன லாபம்? அப்போ இந்த நேரத்துல இன்னைக்கு அதிமுக கூட்டணினாலும் பாஜக கூட்டணினாலும் அது ஒரு இடத்துக்கு தான் போகும். அந்த இடத்துல மருத்துவர் ஓபன் பண்றது இல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாஜக, அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி என்பது வேறு. அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைவது என்பது வேறு. பாஜக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக ஒரு அங்கம் வகிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணையுது. தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க எதை கட்டமைக்கிறாங்கன்னா பாமக பாஜகவே சேர்த்து. அப்படி பாத்தீங்கன்னா அங்க பாஜகவை விட பாமக தான் அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய கட்சி. ஆனா பாஜக என்ன போர்ட்ரைட் பண்றாங்க? பாமகவை விட பாஜக பெரிய கட்சி என்ற ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்திட்டாங்க. இதை எப்படி சார் ராமதாஸ் அனுமதிப்பாரு? நீங்க எப்படி அவர் விரும்புவார்? இதை அதிமுக கூட்டணியா? பாஜக உங்களுக்கு என்ன சீட்டு வேணும்? நீங்க அதிமுக கேட்டு வாங்கிக்க. எடப்பாடி பழனிசாமி, எங்களுடைய பலம் 5 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எத்தனை சீட்டுங்கிறத நாங்க யாரோட பேசிக்கிறோம்? அதிமுகவோடு பேசிக் கொள்கிறோம் என்ற இடத்திற்கு தான் யார் நகர்வா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் நகர்வார். அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமா நான் பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போயிட்டாரோ அந்த பிரச்சனை. ஏன்னா அதுக்கு நான் சான்று ஒருத்தர்றேன். நீங்க அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய காலை பிடித்துக்கொண்டு 2 காலையும் பிடித்துக்கொண்டு அவங்க மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாசும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் பாஜக கூட்டணி தான் வேண்டும் என்று அழுது சார் காலை பிடிச்சிட்டு அழுற அளவுக்கு என்ன பிரஷர் அவங்க 2 பேருக்கும்? பிஜேபியில இருந்து இந்த பிரஷர் இல்லாம இது நடந்திருக்குமா? அப்போ இந்த சிக்கல் தான் காரணம். இங்கே வன்னியர்களுடைய வாக்குகளை பாமகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் வன்னியர்களுடைய வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்ள பாஜக சதி செய்கிறதோ, அதற்கு ஒரு முதுபெரும் லீடர், ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் ராமதாஸ் போன்றவர்களை காயப்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற கவலை எனக்கெல்லாம் இருக்கிறது. இது கட்சி உடஞ்சிரும் 2 பிரிஞ்சிரும் நான் நினைக்கல. ஏதோ ஒரு இடத்துல விரைவில் ஒன்றாவார்கள், ஒன்றாக வேண்டும், ஒன்றாகி சமூக நீதி பாதையில் அவர்கள் பயணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். திருப்பியும் யூட்டர்ன் எடுத்துக்கூடாது. சமூக நீதி பாதையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவங்க இயங்கினார்கள் என்றால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, திரு சோமு, பாஜக பக்கம் அன்புமணி போயிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறேன். ஒரு சந்தேகம், அந்த மாதிரியான ஒரு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கலாம். இவருக்கு பாஜக பக்கம் போகணும் அப்படிங்கிறதும் அவருக்கு அது இப்போதைக்கு வேண்டாம். அதாவது உடனடியாக மட்டும் இல்ல, பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறாரோ அப்படின்ற அந்த சந்தேகத்தை எழுப்புறேன். இல்லைன்னா அந்த நேரத்துல எல்லாம் இப்போ ராமதாஸ் எதுவும் பேசல. இப்போ இந்த முகுந்தன் விஷயத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்படிங்கிறப்ப இவர் சொன்ன குற்றச்சாட்டுல ஒரு விஷயம் சொல்றாரு, பாஜக கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ரொம்ப காலை பிடிச்சி அழுதாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதை தாண்டி எதுவும் பேசலை. தவிர அந்த ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது நம்ம என்ன 2 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள்ல நான் 2 பேரும் இல்லை, இப்போ ராமதாஸும் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் நடந்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. ஒன்று தவிர அவர் பேசுகிற மாதிரி நம்ம பேசணுமாங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் செந்தில் சார் சொன்னது போல பாஜக இதன் பின்னணியில் இருக்குமா அப்படின்றால் இருக்கலாம் என்பதற்கான பல உதாரணங்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றன. இந்த பாமக விஷயத்தில் இருக்குதா அப்படிங்கிறது இன்னும் காலம் சொல்லணும். ஆனால் இதுக்கு அந்த கேள்வி நியாயமான கேள்வி. இன்னும் சொல்ல போனால் கெஜ்ரிவால்களுடைய ஆட்கள்லேருந்து அவங்கள்லேருந்தே ஆட்களை பிடிச்சி அதை தொடர்ந்து அதை பண்ணது. இப்போ சந்திரசேகரோடைய கட்சியில் தெலுங்கானாவில் வந்தால் அதை தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். சிவசேனாலேருந்து இதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. இது என்ன நடந்தது என்பதை அவனுக்கு 2 பேருமே சொல்லணும். திரு குமார் இருக்கார் நினைக்கிறேன். திரு குமார், நான் பேசலாமா? எஸ் திரு குமார், கேக்குதா? ஹலோ. எஸ், இதுலயும் பாஜக தான் இருக்கு. தெலுங்கானால நடந்த நிகழ்வுகள்லையும் பாஜக இருக்கு. சிவசேனா உடைஞ்சாலும் பாஜக இருக்கு. பாமக இந்த பிளவுல கூட பாஜக இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. சார், எது எடுத்தாலும் எங்கே என்ன நடந்தால் உலகத்தில் எங்கே நடந்தாலும் பாஜகவோட கனெக்ட் பண்ணுறது இருக்க, அது இப்படி பேசினா மக்கள் என்ன நினைப்பாங்கங்கிறத உணராமல் தான் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திரு அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தார், ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், கேபினெட் மினிஸ்டராக இருந்தார். அது ராமதாஸ் அவர்களே இவனை 35 வயதில் நான் கேபினெட் அமைச்சராக ஆக்கினது என்னுடைய தவறு அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறார். அதே ராமதாஸ் அவர்கள்
கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய உயரிய விருது கிடைக்கும் போதெல்லாம் என் மகனைப் போல் யாருமே இல்லை அப்படி என்று இமாலய உயரத்துக்கு அவரை தூக்கி பேசினார். இதெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி நடந்திருக்கிற சூழ்நிலை நான் எல்லாத்தையும் அவங்க மற்ற சகோதரர்கள் எல்லாத்தையும் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால் அதை நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவங்க சொன்னதில் அத்தனையிலையும் உடன்பாடு உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த திரு ராமதாஸ் அவர்கள் 95,000 கிராமத்திற்கு நான் சென்றேன். நான் பசு வசதி இல்லாத செல்ஃபோன் இல்லாத காலங்களில் இந்த கட்சியை கட்டி உருவாக்கினேன், வளர்த்தேன் என்பது சொன்னதெல்லாம் 100% உண்மை. அதே சமயத்தில் அவருக்கு காடு வெட்டி மரவெட்டி ராமதாஸுங்கிற பட்ட பேரெல்லாம் கூட ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு பல வழக்குகளை சந்தித்து தைரியமாக நம்ம நாட்டில் இருந்த எல்லா தலைவர்களோடையும் சரிக்கு சமமாக இருந்து அவர் இந்த இயக்கத்தை நடத்தியதெல்லாம் உண்மை. ஆனால் இன்றைக்கு அவருக்கு வயது முதிர்ந்த நிலையில் அவர் எந்த முடிவையும் எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஏன் கொடுக்குறாங்க? ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரசியல் வேலைகள் எல்லா வேலைகளையும் நாம் எடுத்து செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் மகன்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்தார். அந்த பொறுப்பை அவர் என்ன கேட்டால் திரு அன்புமணி ராமதாஸ் சரிவர செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது எடுத்த சில முடிவுகள் இன்றைக்கும் நிற்கிறது, மக்கள் பேசுகிறார்கள். அந்த புகைப்பிடித்தலுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்ததாலும் சரி, அதே போல் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த எல்லா விஷயங்களுமே அதில் அவருக்கு டெல்லியில் கூட அவருக்கு இன்றைக்கும் நல்ல பேர் இருக்கிறது. அது ஒன்று. ஆனால் அவருக்கு டெல்லி மேலே மத்திய அரசு அமைச்சராக இருந்ததுனால அவருக்கு பாரத என்டிஏ கூட ஒரு கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கலாம். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். அந்த அவர் மனைவி திரு சௌமியா அவர்கள் கூட சர்ப்ப ஓட்டில் தான் தோற்று விட்டார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அவர் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்கள்? நான் அதிமுகவோடு அது யதார்த்த கூட்டணி, நேச்சுரல் அலைன்ஸ், அது கூட தான் நான் வைக்க சொல்லி நான் அன்புமணிக்கு கடிதம் எழுதியிருந்தேன். நான் அப்படித்தான் விருப்பப்பட்டேன். ஆனால் என்னை இவர்கள் சௌமியாவும் அன்புமணியும் 2 பேரும் 2 காலை பிடித்து கொண்டு எங்களுக்கு தரணும், இல்லைன்னாக்கா நாங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு கொல்லி வைக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பர்சனலாக நடந்த விஷயங்கள் எல்லாம் பொது வெளியில் சொல்லிவிட்டார். ஆனால் அதெல்லாம் இருக்க ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு அதே அதிமுக இன்னைக்கு என்டிஏவோட தான் அலைன்ஸில் இருக்கிறது. அப்போ இவருக்கு அதில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதாக தெரியல. அரசியல் ரீதியா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா செந்தில் கேட்டாரு, இல்ல அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்றப்போ அதுல என்ன அழுத்தம் இருந்தது, அதை பாஜக கொடுத்ததான்னு கேட்டாரு. சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்ல அந்த இடத்துல அதான் எப்படி கொடுக்க முடியும் சார்? யாரை வேணாலும் சேர்த்து பேச முடியுமா? இல்ல சார், முதல் நாள் வரைக்கும் அதிமுக முடிவெடுக்கிறாங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா பாஜகவினர் நிக்கிறாங்க அப்படின்றாரு மருத்துவர் ராமதாஸ். அதுதான் அவர் சொன்னார் இல்லையா? அதுதான் அவர் நான் இல்லைன்னா அவர் சூசைட் பண்ணிடுவேன், உங்க மகன் இறந்து போயிடுவாரு அல்லது நான் இறந்து போயிடுவேன், நீங்க தான் கொல்லி வைக்கணுங்கிற டெர்மினாலஜியை பயன்படுத்தியிருக்காரு அவர் ஃபாதர். அவர் முடிவு எடுத்துக்கலாம். அந்த முடிவு எடுத்தது அவருடைய தவறா சரியாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். அதை அவர் தவறுன்னு ஒத்துக்கிட்டார், அட்மிட் பண்றார். நான் எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம் என்று அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால அதை விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு அவர் அதிமுகவில் அன்னைக்கு சேரணும்னு எடுத்த நிலைப்பாடு இன்னைக்கு அந்த அதிமுக என்டிஏல இருக்கிறது. அதை அப்படியே அன்புமணி அவர்கள் பாஜக கூட போக வேண்டும் என்று விரும்பினால் கூட அது தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த முடிவு அப்போ அவருக்கு அரசியலை தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தீரன் எழில்மலை பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காடுவெட்டி குரு அவர்கள் சர்ச்சையாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் திரு ஜி.கே. மணி அவர்களை பதவி மாற்றம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையிலையும் இவ்வளோ பிரச்சனை வரல. ஆனால் முகுந்தனுக்கு பதவி அப்படி என்று வந்த பொழுது இந்த பிரச்சனைகள் இவ்வளவு விசுரூபம் எடுக்கிறது. அந்த முகுந்தனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் விரும்பிய போது அதில் சர்ச்சை வரும்பொழுது அவங்களோட தாயார் நீ உன்னுடைய 2வது மகளுக்கு கொடுன்னா நீ இப்படி கோவப்பட்டிருப்பியா, நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பாட்டில் எடுத்துவிட்டு வீசியிருக்கிறார், அவர் எரிச்சப்பட்டு வீசியிருக்கிறார். அது இன்னைக்கு அவரே அன்புமணி மறுக்கிறார். இன்னைக்கு உணர்வுபூர்வமா சில விஷயங்களை வெளிப்படுத்துறார். இன்னொரு அம்மா
திரு ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தவுடன் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு வயதான மூதாட்டி அவர்கள் கூட வரும்போது, நான் வரும்போது கேட்டுக்கொண்டு வந்தேன், அவர்கள் கூட அந்த மாதிரிலாம் நடக்கவில்லை. இந்த அறிக்கையே திரு ராமதாஸ் அவர்கள் வேணுனுக்கு பேசலை. அப்படி அவரா பேசினா அவரே பேசியிருக்க முடியும். குடும்ப பிரச்சனையை எழுதி வச்சு பேசணும். வேற யாரோ பின்னால இருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு தான் அவர் பேசுகிறார். சீக்கிரத்தில் சரியாயிடும், அந்த குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் வராது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். திரு செந்திவேல் சொன்னதும் நான் சொன்னதுலையும் அவர் சொன்னதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அந்த கட்சி அது உடன்படணும். அந்த கட்சி சீக்கிரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, பொருளாதார ரீதியா மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம பொது வெளியில பேச முடியாது. ஆனால் அங்க இருக்கிற மற்ற பிரச்சனைகள் சரியாகிவிட்டால் இந்த கட்சி பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று தான் நானும் நம்புகிறேன். ஓகே, சரியா குறிக்கிறோம். ஒரு குறிக்கிட்டு தான் அவர் வயதை சுட்டி காட்டினார். வயதாகும் போது இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பாஜக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டவர்களுக்கு இடம் கொடுக்காததற்காக காரணம் சொல்லப்பட்டது 75 வயது. 75 வயதிற்கு பிறகு பாஜகவில் யாருக்கும் இனிமேலிருந்து போட்டியிட வாய்ப்பில்லைன்னு. மோடி 75 வயதை நெருங்கி விட்டார். மோடிக்கும் இது பொருந்துமா? மோடியை அடுத்த ஆண்டு அமித்ஷா அதுக்கு பதில் சொன்னார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி. என்ன சொன்னாரு? மோடிக்கு இது பொருந்தாது. அதான் கேட்கிறேன். அப்போ அதே தானே அன்பு ராமதாஸுக்கும் பொருந்தாது இல்ல சார்? பாஜகவில் மோடிக்கு பொருந்தாதுன்னா பாமக மட்டும் ராமதாஸுக்கு பொருந்தணுமா? நான் என்ன கேட்கிறேன், நண்பர் என்னுடைய சகோதரர் குமார் கேட்டதுக்காக சொல்றேன். ஸோ கட்சியை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது நீங்க வயதுன்னு வைக்கும்போது பல கட்சிகள் இந்த வயது சங்கடங்கள் இருக்கிறது. ஒன்று இதுல மன்னிக்கணும், இதுல மோடி அப்படிங்கறது அவங்க கட்சியில எதிர்ப்பு வரல, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இங்க எதிர்ப்பு வருது, அதான பிரச்சனை. வயதை சொன்னதுக்காக சொல்றேன், வயதுங்கிறதுனால சொல்றேன். இன்னும் ஒன்று அவர் என்ன சொன்னார்னா, சகோதரர் குமார் சொல்லியிருந்த பொழுது அப்படி பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தி காலைப்படுத்தி அழுது அவர் கூட்டணி வைத்திருந்தால் அது விருப்பம் இல்லாமல் கூட்டணி, அது ராமதாசருடைய தவறுனார். என்னுடைய கேள்வி அதில்லை, சரியா தவறாங்கிறது அல்ல. அப்படி காலை பிடித்துக் கொண்டு பாஜகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அழக்கூடிய அளவிற்கு பாஜக அழுத்தம் கொடுத்ததா அன்புமணி ராமதாஸிற்கு? கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த நேரத்தில் ஏன் மருத்துவர் இதை பேசுறாரு அப்படின்றப்போ அதுல ஒரு நோக்கம் இருக்கா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. திரு குமார் கூட அதை முன் வச்சிருந்தார். இல்லைங்க, அதாவதுங்க மருத்துவர் ஐயா அவளை பற்றி அறியாதவர்கள் 1000 பேசுறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் தமிழ்நாட்டுல பாளையங்கோட்டை தவிர எல்லா சிறையும் பார்த்தவர், நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்தி சிறையிலே இருந்தவர், பல கஷ்டங்கள் அனுபவித்தவர். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த சங்கடம் இல்லாம எந்த சிரமமும் இல்லாம அழகா பதவி இருக்கு. இப்போ ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா திமுக நீண்ட காலமா போராடி சரி பண்ணிருக்காரு, அது சரியா நம்பர் தான். ஆனா அன்புமணி தகுதியா நான் குறைச்சு சொல்ல, ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இந்த அளவுக்கு குறைச்சி பேசுற அளவுக்கு வந்தாரு சொன்னா இந்த விஷயம் பாருங்க. பாமக என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜாதி கட்சிம்பாங்க, மந்திரி கட்சின்னு சொல்லுவாங்க. இல்ல எல்லா சமூகத்தையும் இணைக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் ரொம்ப முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சி மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு விரல் விட்டக்கூடிய பல அந்த கட்சியில வன்னியராக பொறுப்புகளுக்காக யாரு பாருங்க, அது மருத்துவரையா தான். இப்ப நானே விரும்பி எல்லாம் போறீங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா எனக்கு 1996 இருந்து கோவை செய்யலோடு இந்த காலத்திலிருந்து பார்க்கலாம். அந்த அன்புல என்னை மருத்துவர் ஐயா மிக விரும்பி மிக புரிந்து அழைத்தார். அந்த அன்புக்காக நானே போனேன். ஆனா உள்ள போனீங்கன்னா அன்புமணியுடைய நடவடிக்கை நிச்சயமாக உள்ள யாருன்னு கட்சி நடைபெற்றது. யாரையும் மதிக்க மாட்டாரு, யார்கிட்டையும் பேச மாட்டாரு. இதெல்லாம் ஒரு தலைவருக்குரிய பண்பே இல்லைங்க. ஆனா மருத்துவர் இவ்வளவு பேர் இங்க இருக்காங்களே சார், நீங்க அது பாருங்க. அதாவது சுயநலம்ங்க. அடுத்து அவர் தான் வயதில குறைந்தவர், அவர் நீண்ட நாள் இருப்பாரு, அவர் நம்பி போனா பதவிகளை சுயநலத்தை தாண்டி, ஏன்னா மிகப்பெரிய பரிபாலத்தை அன்புமணி அமல் செய்கிறார். எப்படின்னா உங்க தந்தையை வீழ்த்தி ஒரு இடத்துக்கு அதை முடிச்சுக்கிறார். கையெழுத்தமா யாருங்க, அதான் யாரும் பாருங்க. நாளை இவருக்கு தான் எல்லா பாவம் பதவியும் சேருங்க. இந்த அன்புமணி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு கூட ஒரு ஆள் நீக்கணும்னு சொன்னீங்க. அவர் எல்லாம் யாரு கட்சி கொண்டு வந்து ஐயா வந்தாரு, அவரெல்லாம் தனிநபர் இல்ல. நீங்க 19 துணைத்தலைவர் இருப்பாங்க, நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க, எல்லாம் தனிநபரா இருந்தாலும் கூட ஒவ்வொரு சமூகத்திலிருந்து ஒரு கட்சி கொண்டு வந்து அவரை அன்போடு அனுசரித்து வாய்ப்பு கொடுப்பாரு. இது மருத்துவ பாணி. ஆனா அன்புமணி நாம நினைக்கிற மாதிரி கூடுதல இறங்கி பேசுவார். நீ பார்த்திருப்பீங்க, ஆச்சரியமா பார்த்துக்கிறாங்க. ஆனா யாரையும் மதிக்காம இருப்பவர் இன்று ஒரு வழியே இல்லை. அந்த குற்றச்சாட்டு இல்ல அன்புமணி யாரையும் மதிக்கல அப்படின்றீங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியில பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல என்ன நடந்தது வரைக்கும் பேசிட்டாரு சார். சார் நீங்க ஒரு தந்தையில எவ்வளவு மனவருத்தம் தான் பேசி பேசுறீங்க. நீங்க மன ஒரு வேற 3ஆம் முறை நானாக பேசுவார். ஒரு சொந்த பெற்றெடுத்த மகன் எவ்வளவு அவர் மீது அன்பு இருக்கு. உண்மையில அளவு அன்பு சொல்றார். அவர் உயர்ந்து கொண்டு ஆசைப்பட்டு உயர்ந்து கொண்டு வந்தாரு. ஆனால் அவர் ஒவ்வொரு நடவடிக்கையும், ஏன்னா கட்சியில் சரி வெளியே தெரியாது சார், தீர்வு பேச நினைப்போம். அதெல்லாம் அல்ல.
இதுல வந்து வேற அரசியல் தான் கிடையாது. நீண்ட காலமாகவே அவருக்கு அவர் மீது மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. நானே சாட்சி இருக்கு. அந்த வருத்தத்தை ஒவ்வொரு நாளும் தாங்கிட்டு அந்த மகனா போச்சுன்னு கடந்து போனார். உச்சத்துல அவருக்கு தெரியாம அவரை ஒதுக்கி விட்டு முற்றாக கைலாச தோட்டத்துக்கு செலவு பூட்டிட்டு அது வெளியே போகக்கூடாது, எதை நான் மாத்துக்கிறேன், நீ வீட்டுல முனைங்கிறங்க ஒரு வயசான பெரியவரை அடக்கிற மாதிரி அடக்கின்னு சொன்னா 50 ஆண்டுகளா போராடிய மக்களை சந்தித்த ஒரு நமக்கு எப்படி இருக்குங்க ஐயா கல்யாணத்தோட கடைசி வரையும் அவர் படுக்கையாகிற வரையிலும் பொதுமக்களை பார்த்தார். அதுதான் ஏன்னா வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அப்ப அதுக்கு போகலான்னு சொன்னா நியாயம் நம்ம யோசிச்சு பாருங்க. மகனுக்கு என்ன நினைக்கிறா அப்பா பத்தி சாதாரண தெரியுது. ஆனா வெளியில வாக்காளர் மத்தியில பொதுமக்கள் மத்தியில மருத்துவரையாக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் பாசம் உண்டு. எல்லா சமூக மக்களும் நேசிப்பாங்க சார். ஒண்ணு இல்ல, உயர்மின் விஷயத்துல தமிழ்நாடு விவசாயி வந்து கொந்தளிச்சாங்க, யாருமே குரல் இருக்கல. அன்றைக்கு நான் தான் நேர விவசாயி கூட ஐயா போனேன், அடுத்த நாள் அடி கொடுத்தார். உண்மையிலேயே மிகப்பெரிய வீரியமா விவசாயம் வந்து மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. மக்களுக்காக அனுதினமா அறிக்கை மூலமாக போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு வீரியமிக்க தலைவராக பணியாற்றிய மருத்துவரையா. எனவே அவரை கிள்ளிக்கேடாக நினைத்தால் நிச்சயமா சொல்றேன், பழிவா மட்டுமில்ல அரசியல் ரீதியாகவும் அன்புமணிக்கு ஆபத்து. ஏன்னா அவர் தூண்டி வருது யாருன்னு தெரியுங்க, மருத்துவரையா சொல்றாங்க தூண்டி வர்றாங்க. அவர் சின்ன குழந்தைல சார், அவரு எப்பவுமே இயல்பு மறந்துடுறான்னு சொல்லி எழுதி வச்சு படிக்கிறவர். இது தவறாது. இது யாரோ எழுதி கொடுத்தாங்க, யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல. எல்லாம் வந்து அவரை சிறுமைப்படுத்துகிற முயற்சி காலங்களா அப்படித்தான் உட்கார்ந்து பேசுவாரு, எழுதி வச்சா படிப்பாரு, அவர் இயல்பு. அப்போ ஒரு யதார்த்தமான எளிமையான ஒரு தலைவரை இப்படி கொச்சைப்படுத்துவது மிகப்பெரிய தவறு. நான் உண்மையிலே மிக மனசு வேலையா இருக்குங்க. அவர் வந்து நம்ம பார்த்து பழகிக்கிறோம். அவர் கண் அளவுக்கு கண்ணீர் வருகிற அளவுக்கு நடவடிக்கை சொன்னால் அன்புமணி அவர்கள் நிச்சயமாக யாருடைய பேச்சையும் நடக்காமல் அவர் தன்னுடைய தந்தை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அவருக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. ஓகே திரு குமார், இங்க வந்து என்டிஏ அப்படின்ற பேர்ல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதுல இன்க்ளூடிங் அவங்க சொல்ற இந்த 18% என்டிஏ வருது. இப்போ என்டிஏ ஆட்சி அமைப்பு அப்படின்றப்போ பாமகவை இன்க்ளூட் பண்ணிட்டு பாஜக பேசுது அப்படின்ற ஒரு துணியை வெளிப்படுத்துறாங்களே, அதான் உண்மையும் சார்? யார் வேணா எதுக்கு எடுத்தாலும் அதான் நான் சொல்கிறேன். இல்லை முதல்ல சொன்னேன் இல்லையா, உலகம் பூரா இருக்கிற பிரச்சனைக்கு பூரா பாஜக தான் காரணம்னு அவங்க அதில் கனெக்ட் பண்ணுவாங்க. மணிகண்டனும் கனெக்ட் பண்ணுறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு என்னன்னு அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு புரியல. அவர் சொல்லல குமார் சார், நான் அப்படி சொல்லவே இல்லை, நீ தவறா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி நீ சொல்லலையா? சரி சரி ரைட், ஓகே ஓகே. அதனால நான் இது என்ன சொல்ல வரேன்னா, நான் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இருக்கிறது, ஒன்றிய அரசு மத்திய அரசு 13 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது, 7 நேரடி ஆட்சி, 7 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. அப்போது ஒரு 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 ராமதாஸ் வந்து அவருக்கு ஒரு 54 வயது இன்னைக்கு நினைக்கிறேன், என்னுடைய கணக்குப்படி அவருக்கு ஒரு 54 வயது இருக்கும். அவர் ஒரு இளைஞர், இந்த மருத்துவர், நல்ல படித்தவர். அவர் வந்து இந்த மாடர்ன் மைண்ட் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். மாடர்ன் மைண்ட் இருக்கிற நீங்கள் 50 வயசு 54 வயசு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் வேலையை எடுத்துக்கங்களேன், அவருக்கும் நமக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் மைண்ட் உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் அதை கொஞ்சம் எப்படி பார்ப்பீங்கன்னா, என்ன ஏது நேரடியாக ஒரு பதிலை எதிர்பார்க்குற ஒரு டெக்னாலஜி கலந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். அது அன்புமணிக்கும் இது விலக்கில்லை, அவருக்கும் இருக்கும். அங்கே அவருக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற சண்டை முகுந்த நாள் ஏற்பட்டிருக்கிறது. முகுந்த நாள் அந்த பிரச்சனை பெருசாக முகுந்த நாள் வெளியில வந்திருக்கு, ஆனா பிரச்சனை வேறன்றாங்க சார். வெளியில வந்திருக்கிறது, அதான் வேற பிரச்சனை இருக்கிறது. நான் தான் என்னுடைய முதல் சுற்றிலே நான் சொன்னேன், பொருளாதாரம் சார்ந்த மற்ற குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. அது அவர்களா சொல்லாம நாம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மூத்த தலைவர் நாம நாளைக்கு அதை பத்தி சொல்லி வந்துட்டுனா அது ரொம்ப இல்ல பொருளாதார பிரச்சனை எல்லாம் குடும்பத்துல பேசிக்குவாங்க, வெளியில பேசுறதுன்றது அரசியல் பிரச்சனை இல்ல. அதான் அரசியல் அதுவும் இதுவும் ஒன்னாயிடுதுன்னு. இந்த மற்ற பிரச்சனைகள் சரியானா இது சரியாயிடுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மற்ற பிரச்சனைகள் சரியானால் இது சரியாயிடுங்கிறது அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். எனக்கு புரியல, டவுட்டா கேக்குறேன். நீங்க விரும்பலைன்னா சொல்ல வேண்டாம். பொருளாதார பிரச்சனை 2-3 டைம் மென்ஷன் பண்ணீங்க, எதேன்னு நீங்க விரும்புனீங்கன்னா சொல்லலாம். எனக்கு புரியல, டவுட்டா கேக்குறேன். அதான் பொருளாதார பிரச்சனைனா அதுக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சரி, அந்த அதில் வந்து திரு முகுந்தனை இன்வால்வ் பண்ணுறதுக்கு ராமதாஸ் நினைக்கிறாரு, அன்புமணி அதை விரும்பலை. இது அடிப்படை காரணமாக இருக்கலாம் அல்லவா?
அதனால தான் அது சரியா தெரியாம நாம சொல்ல முடியாது. இல்லை அதை வந்து இது என்னுடைய யூகம்னே வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா மற்றவங்க சொல்றதை வச்சு தான் நான் சொல்றேன். எனக்கு அதுல யாருக்குமே யாரோடையும் எனக்கு ஜாஸ்தி தொடர்பு கிடையாது. ஆனால் இதுல இந்த பிரச்சனை வந்து வெகு விரைவில் செட்டில் ஆயிரும் என்று கூட நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் மற்ற பிரச்சனைகள் சரியாயிட்டா இது சரியாயிடும். அவருடைய கணிப்பு அதிமுகவோட சேர வேண்டும் என்று. இதுவரைக்கும் நான் திமுகவோட சேர போன்னு டாக்டர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துலையும் திமுக கூட சேரணும்னு அவர் விரும்பவும் இல்லை. நீங்க ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கீங்களே. இல்ல நீங்க ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கீங்களே, எங்க சேர்ந்தாலும் அது வந்து அதிமுக கூட்டணி தான், இன்னைக்கு இந்திய கூட்டணி தான். ஆனா ஏன் மருத்துவர் இப்படி பேசுறாரு இந்த நேரத்துல சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்க? அந்த பாயிண்ட நான் எங்க இருந்து எடுக்கிறேன்னா, அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன, டாக்டர் ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் வந்து போன தேர்தலில் அதிமுக கூட தான் சேர சொன்னேன், அப்படி சேர்ந்துருந்தா ஒரு 3 MP எங்களுக்கு கிடச்சிருக்கோம், அதை கெடுத்தான், நான் பல இடங்களில் ஜெயிச்சிருக்கோம், அதிமுக கூட்டணி ரொம்ப ஜெயிச்சிருக்கோம், அதை கெடுத்துட்டான் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் என்ன, அப்போ அது இன்னைக்கு அந்த அதிமுக அது அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு அதே அதிமுக என்டிஏல இருக்கிறது. அப்போ இவருக்கு பிரச்சனையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம நினைச்சதை தான் இப்போ போன தடவை போயிட்டு இந்த தடவை வந்துரும்னு இவர் எடுத்துருக்கலாம். ஆக அதை தாண்டி பிரச்சனைகள் பெருசாக வருது. எப்படி என்றால் முகுந்தன் பிரச்சனை தான் அதில் பிரச்சனை. முகுந்தன் பிரச்சனை வந்து மற்றவங்க ஏன்னா தீரனுக்கு ஏற்படும் போதோ அல்லது மணிக்கு ஏற்படும் பொழுதோ அல்லது காடுவெட்டி குருவுக்கு ஏற்படும் பொழுதோ வேல்முருகன் நம்மளுடைய நம்ம வேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கு பிரச்சனை, வாழ்வுரிமை இயக்கத்தில் அவருக்கு பிரச்சனை வந்து வெளியே போகும்போதோ எழாத பிரச்சனை இப்போ பெருசா எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அது மற்ற பிரச்சனையை அடிப்படையாக வைத்து அரசியல்ல இருக்கிறதுனால அரசியலாக வெளிவருகிறது. அதுதான் என்னுடைய கருத்து. திரு செந்தில்வேல், இது எலெக்ஷனோடு வேற ஒரு கணக்கோட திரு ராமதாஸ் யோசிக்கிறாரோ? இல்லைங்க, எஸ் அதையும் சொல்கிறேன். திரு குமார் சார் சொன்னதில் கூடுதலாக நான் திருப்பி என்னுடைய அவர் நண்பர் பொங்கலூர் மணிக்கின்ற அந்த விமர்சனத்தை வைத்ததாக தவறாக புரிஞ்சுக்கொண்டா, அந்த விமர்சனத்தை வைத்தது நான் தான். அதாவது பாஜகவோடு தொடர்புபடுத்திய விமர்சனத்தை நான் தான் வைத்து அந்த விமர்சனத்துக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு நான் கூடுதலாக சில தரவுகளையும் தர்றேன். மிகச்சரியாக கடந்த நிதிநிலை அறிக்கைக்கு முந்தைய நிதிநிலை அறிக்கையும் சரி, கடந்த நிதிநிலை அறிக்கையும் சரி, ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பிறகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கை மிகச்சிறப்பானது, பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது, வியக்கத்தக்கதுன்னு எல்லா தக்கதையும் போட்டு பாராட்டினார். ஆனால் டாக்டர் ராமதாஸிடமிருந்து முற்றிலும் முரணாக ஒரு அறிக்கை வந்துச்சு. இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நிதிநிலை அறிக்கைன்னாரு. தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைன்னாரு, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை, தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ பாஜக தான் பிரச்சனைங்கிறத நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, டாக்டர் ராமதாஸ் பாஜகவை தமிழ்நாடு வஞ்சிக்கிறது என்ற டோன்ல உறுதியா இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு மருத்துவ மேற்படிப்பில் போகின்ற பொழுது அவர் அதில் முரண்பட்டார். இப்ப சொன்னார், நீங்க கேட்டீங்க திமுகவோடு கூட்டணி எங்கேயும் சொல்லலைன்னு குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார். திமுகவோட கூட்டணி அவரும் சொல்லலை, ஆனால் ஒரு கோடிட்டு காட்டினார். என்ன சொன்னார்னா, நீட்டு விளக்குல நாங்கள் உறுதியா இருக்கிறோம், அதை பேசக்கூடிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்தார். அப்போ நீட்டு விளக்கு, மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கான நிதியை பெறுவது, மாநில அரசை வந்து ஒன்றிய அரசு வஞ்சிப்பது போன்ற பல விவகாரங்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப ஆளுநர் தொடர்பான தீர்ப்புல ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன, அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்ப தொடர்ச்சியாவே பாஜக மாநில சுயாட்சிக்கு எதிராக, தமிழ்நாடு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடுகளை அவர் இப்ப மட்டும் இல்ல தொடர்ச்சியா பல இடங்கள் அறிக்கையில சுட்டி காட்டிக்கொண்டே வந்தார். இது நீர்பூத்த நெருப்பாக பனிப்போராக உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் முற்றிலும் அதற்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இருந்தார். நான் தான் சொன்னேன், 4 விஷயத்தை நான் உங்களுக்கு தரவு கொடுத்திருக்கேன். 1 நிதிநிலை அறிக்கை, 2வது CAA சட்டத்தை ஆதரிச்சார், 3வது வகுப்பு திருத்த சட்டத்தை, வகுப்பு சட்ட திருத்தத்தை வந்து இங்க மாநில சட்டப்பேரவையில் வந்து ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறார்கள், மாநிலங்களில் ஆதரிக்கிறார். அப்ப இது எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன், பாஜக தான் இதன் பின்னால் இருக்கிறது. இது பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை சிதைக்கும். இப்ப நீங்க நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற்றாலும் பாமகவின் மீது எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை மக்களுக்கு ஏற்படும், அந்த நம்பகத்தன்மையை இந்த சண்டை சிதைக்கும், அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கும். ஓகே திரு சோமு, இது தேர்தல் ஆண்டு, கூட்டணி பேசணும், சீட்டு பேசணும், இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசுறது அப்படின்ற வரைக்கும் பிரச்சனையாகுமா ஆகாதா? இல்லை சார், அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ செந்தில் சார் கூட சொன்னார், நீட்டு, இந்தி எதிர்ப்பு, அப்புறம் வந்து இந்த ஆளுநர் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு, இதில் அன்புமணி இருந்த ஒரு உறுதி ராமதாஸ் இருந்த உறுதி அன்புமணி இல்லை அப்படின்னு. இதில் நான் படித்தளவில் அன்புமணி அதில் வந்து ஆதரித்து தான், அதாவது நீட்டு எதிர்ப்பை ஆதரிக்கிறாரு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறாரு, அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு. இதில் வந்து இவங்க 2 பேருக்குமான சந்தை வந்து ஒரு கொள்கை முரண் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாக எனக்கு தெரியல. இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொள்கை முரண் வரும், கொள்கை முரண் எதுவும் இருக்கிறதா தெரியல.
அதே போல் கூட்டணி அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இப்போ ரெண்டும் ஒரே கட்சி, அதிமுக பாஜக இருக்குது, அதை பற்றி கூட பேசணும். ஸோ கூட்டணி முரண் அப்படிங்கிறதும் தெரியல. இது ஒரு தனிப்பட்ட ஈகோ. இதை வெளிப்படையாக வந்து இதை வந்து பொதுவெளிக்கு ஸ்பிளிட்டாக பார்க்குறப்போ இப்போ இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் தெரியாது, திரும்ப ஒன்று சேர்ந்துலாம். அப்போது அந்த பேர வலிமையை குறைக்காதா? நிச்சயமாக இது குறைக்கும். இதை வந்து ராமதாஸ் உணரணும். ஏன்னா அவர் தான் அதை ஆரம்பித்தார். இவர் தான் அடுத்தடுத்த சண்டையை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டு இருக்கிறது வந்து ராமதாஸ் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவர் கூட இருக்கிறவங்களாம் அது நமக்கு தெரியாது அவங்க சொல்லி அந்த மாதிரி நம்ம தெரியாத விஷயம் இது பண்ணக்கூடாது. வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவர் வந்து எப்படின்னா தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் கேம் தான் இவர் ஆடுறாரு. அன்புமணி வந்து வார்த்தையை விட்டுறக்கூடாது. இப்போ என்னன்னா அந்தவருடைய ஐடி கார்டில் கூட ராமதாஸுடைய படம் போட்டு இது பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவர் ராமதாஸுடைய வழியில் நடப்போம், இந்த சமூக நீதி, இது இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அவர் பயன்படுத்துறாரு. இதில் இந்த அஃபென்ஸ் கேமை அவர் நிறுத்தினாருன்னா இவங்க பேர வலிமை ஓரளவாவது இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குறையும். பொங்கலூர் மணிகண்டன் முடிச்சு மருத்துவர் ராமதாஸ் ஐயா வழியில் நடப்போம் சொல்லிட்டு அவர் இல்லாம எப்படி வழி நடப்பீங்க? அவர் ஏற்கனவே ஒலிபேசி வழியில் நடப்பீங்க. இப்ப இங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ரத்து பண்றாங்க ஐயா நீக்க பொறுப்பு இருந்து உடனே அன்புமணி அது கடிதங்கள் வந்து நீ நீடிக்கிறப்ப நீடிப்போம் யார் ஏற்கனவே சொல்லி முகாம் சுழிக்கிறதா சொல்றாரு. இது வந்து எவ்வளவு அவமானம் பாருங்க அவர் மருத்துவர் ஐயாவுக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு பொருளாளர் அவங்க தனி மனிதருங்க. அவர் கட்சியில் இருந்தாலும் பயன் இல்லை, இல்லாதையும் எந்த நஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அன்புமணி பெரிதாக்குறாரு சொன்னா. அதாவது மருத்துவ ஐயா கேட்கிறான்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமா கடந்து போனீங்கன்னா பிரச்சனை சும்மாவாகி மீண்டும் கட்சி வழி வருங்க. ஆனா அன்புமணி அப்படி இல்லை. நமக்கான இடத்தை வந்து வேண்டாத நபர்களை வைத்துக் கொண்டு அவ்வளவு தூங்க விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. அதை அன்புமணி நம்புறாரு. மருத்துவரையா அப்படி அல்ல. யாருடைய பேச்சு சுயமா சிந்திப்பாரு. அவர் தன்னுடைய சிந்தனை முடிவாகத்தான் இந்த கட்சி உருவாச்சு. கட்சி உருவாக்குறவரே கட்சியை அழிக்கிறான்னு சொன்னா எப்படிங்க? அப்ப இவரெல்லாம் சேர்ந்து கொண்டு அன்புமணி ஏமாத்தாங்க. மருத்துவரையாவை இவர்கள் யார் முனைந்து செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அவர் வலிமையோடு இயக்கத்தை ஒன்றுபடுத்துவார். நிச்சயமாக எதிர்த்தால் அதை சாதிப்பார். குமார் அதாவது நான் ஃபைனலாக இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதை வந்து அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர், மதிநுட்பம் உள்ளவர், சரியாக கணிக்க தெரிந்தவர். அரசியல் கடந்த காலங்களில் அரசியலில் எந்த கட்சி ஜெயிக்கணுங்கிறத நுட்பமாக தெரிந்து பெயர் எடுத்தவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வந்து பொதுவெளி ஆக்குனது திரு சோமு அவர்கள் சொன்னதில் எனக்கு அதில் உடன்பாடு உண்டு. சோமு அவர்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். அதை இப்போவாது உணர்ந்து, ஏன்னா இப்போ அந்த கட்சியில் 318 பேர் மாவட்ட 318 பேர் பொது செயற்குழு உறுப்பினர்களாக என்ன அதில் 300 பேர் 18 பேர் தான் அவர்கிட்ட போயிருக்காங்க. பாக்கி 300 பேர் அன்புமணி ராமதாஸுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது கட்சி சட்டம் ஜனநாயகம்னு வரும் பொழுது அது வந்து எப்படியா இருந்தாலும் அன்புமணியை தான் விரும்புவாங்க. ஏன்னா ஒரு பஸ் புறப்படுதுன்னா எந்த பஸ் முதல்ல புறப்படுதோ அதுல போறதுக்கு தான் எல்லாரும் பயணம் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால தான் முகுந்தன் கூட என்ன சொல்றாரு, அவர் எங்களுக்கு தெய்வம், இவர் எங்களுக்கு வழிகாட்டி அப்படிங்கிறது தானே சொல்றாரு. அதனால அது வந்து சீக்கிரமா செட்டில் ஆயிரும்ங்கிறது நான் நினைக்கிறேன். மற்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவாங்க. தேர்தல் அரசியல் அல்டிமேட்டா எதிர்பார்க்கும் போது வெற்றி தான். வெற்றி பெற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்து விட்டார், சின்னத்தை பெற்று தந்து விட்டார், உறுதி செய்திருக்கிறார். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இன்னொரு பக்கம் கள அரசியல்ல விசிகாவிற்கு எதிராக பார்க்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி எதிரியாக பார்க்கக்கூடிய விசிகா அதிகாரம் பெற்றுடுச்சு. பாமக தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. சின்னத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு அன்புமணி ராமதாஸ் கொண்டு சென்று விட்டார். மிகப்பெரிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கட்சிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறாரா? இல்லை. அதுவும் ராமதாசனுடைய கோபத்திற்கு காரணம். நிச்சயமாக இது பாமகவினுடைய பேர வலிமையை, வாக்கு சதவீதத்தை கடுமையாக குறைக்கும். அடுத்த நாட்கள் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.